காலையிலே தமிழக முதல்வர் எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு ஒரு பட்ஜெட்டுக்கான லட்சணை, அதாவது லோகோ வந்து ருப்பி அப்படின்ற அந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை வந்து ரூ அப்படின்னு மாற்றி லட்சணையை வெளியிட்டு வட இந்திய ஊடகங்கள்லேருந்து எல்லாரையுமே காலையிலேருந்தே கதற வச்சிட்ருக்காரு. இந்த கதறலுக்கான காரணம் என்ன, அப்படி என்ன, எதுக்காக வந்து அந்த லோகோவை வந்து மாற்றணும் அப்படின்ற விஷயங்களை கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவாக பார்க்கலாம். ஸ்டே டியூன் வித் அஸ். இன்றைய நாள் வந்து சங்கிகளில் வயிற்றில் வந்து நெருப்பை கட்டி கொண்ட நாள் என்று கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு சம்பவத்தை வந்து தமிழக முதல்வர் பண்ணியிருக்கார். காரணம் என்னென்னா, பட்ஜெட் ரிலீஸின் போது எப்போ பார்த்தாலும் வந்து தமிழ்நாடு பட்ஜெட்டின் போது அந்த ரூபாய் சிம்பிளை வந்து தான் பண்ணுவாங்க. அந்த கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒரு பையன் தான் வந்து பண்ணதுன்னு வச்சுக்காங்களேன். ஆனால் இன்று அந்த சிம்பிளை எடுத்துட்டு ரூ அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த ரூ அப்படின்றது ரூபாய்க்கு முதல் எழுத்து ரூ அப்படின்னு போட்டு அந்த எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு நாளைக்கு வெளியாகக்கூடிய பட்ஜெட்டுக்கான லோகோவையும் டிசைனையும் ரிலீஸ் பண்ணவுமே சங்கிகள்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு குந்தகம் விளைவிக்க செயல். எது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு குந்தகம் விளைவிக்க செயல்? நாங்கள் ஜிஎஸ்டி மூலமாக உங்களுக்கு கட்டுற வரியை கொடுத்து ஏன்டா எங்கள் பிள்ளைங்க படிக்கிறதுக்கான ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் மும்மொழி கொள்கை ஆதரிச்சதான் உங்களுக்கு வந்து நாங்கள் காசை கொடுப்போம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். அதை நாங்கள் கேட்டால் நீங்கள் நாகரிகம் இல்லாதவங்கன்னுவீங்க, காட்டு மிராண்டின்னு சொல்லுவீங்க. அப்புறம் நீங்கள் வச்சு அதாவது கூட்டாட்சி தத்துவமே என்னென்னா, நான் ஒன்று கொண்டுன்னு வரேன், நீ ஒன்று கொண்டுன்னு வா. உதாரணத்துக்கு நான் ரைஸ் எடுத்து வரேன், நீ குழம்பு எடுத்துகிட்டு வா, 2 பேரும் சேர்ந்து சாம்பார் சாதம் பண்ணலாம். இவ்வளோதான். நான் முறுக்கிக்கிட்டேன், நீ முறுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, சோறும் வராது, ஒரு மயிரும் வராது. ரைட்? இதை தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து எவ்வளோ கேட்டு பார்த்தார். ஒரு நாளும் நாம் அடாவடி செயல்களில் ஈடுபட்டதே கிடையாது. கூடுமானவரை பொறுமை காப்போம். ஏன்னா நம்மளுடைய அரசியல் ஆசான் பெரியார்லேருந்து, அண்ணாவிலேருந்து, கலைஞர்லேருந்து அதை கற்றுக் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. கலைஞர் என்ன சொன்னார்னா, கேடயமும் இருக்க வேண்டும், பாலும் இருக்க வேண்டும். பால் இருப்பதற்காகவே வாளை எப்பொழுதும் சுற்றி கொண்டு இருக்கக்கூடாது. தடுப்பாட்டம் ஆடும்போது தடுப்பாட்டம் ஆட வேண்டும், செயல்படும் போது வாள் வீச வேண்டும். அதுக்கு காரண காரியங்கள்லாம் இருக்குது. எப்போ பார்த்தாலும் வாள் இருக்குதுன்றதுக்காக சுற்றிட்டே இருக்காரா மடப்பையான்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அதே நேரத்தில் அண்ணாவும் வெட்டினுவான்னா கட்டினுவான்னு சொல்கிற அளவுக்கு கூட்டம் இருக்கும் பொழுது கூட என்ன 1947 சுதந்திரம் அடைஞ்சு 67 20 வருஷத்தில் ஆட்சியை பிடிக்கிறார். பார்ப்பானர் அல்லாத மந்திரி சபை அமைச்ச ஒரு மாமனிதர். பேச்சு பேசி பேசி பேசிய காங்கிரஸ்ன்ற ஒரு பேர் இயக்கத்தை அடி 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 மேலே அடி கொடுத்து நகர வச்சவர். நல்லா கேட்டுக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அண்ணா சொல்கிறாரு, வெட்டின்னு வேணா கட்டின்னு வர்ற அளவுக்கு எல்லாம் வந்துருப்பானுங்க. வந்துருந்தா இன்றைக்கி என்ன ஆகிருக்கும்? நம்ம பல இடங்களில் சொல்லியிருக்கோம். அதை இலங்கைக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நம்மளுக்கு வந்திருக்கும். ஆனால் இவர்களோடு சேர்ந்து கொண்டே ஆனால் நம்முடைய தனித்துவத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அரசியல் பாடம் எடுத்துவிட்டு சென்றிருக்கிறார் நம்முடைய அண்ணா அவர்கள். ஓகே, இப்போ என்ன அவர் பண்ணார் அப்படின்னா, அந்த ரூபாய் சிம்பிள் இருக்குல்ல, நீங்கள் இந்தி எழுதப்படுத்திக்க தெரிஞ்சுன்னா அது ரா வந்து இப்படி தான் இருக்கும். ரா அதில் ஒரு இதை போட்டு லட்சணேன்னு சொன்னதுமே அதை எல்லாருமே ஆல் ஓவர் இந்தியாவில் அதை ஏற்றுக்கிட்டாங்க. நாமளும் அதை தான் ஏற்றுக்கிட்டோம். பட் ஆனால் அது தேவனகிரி அந்த வடிவம், அதாவது தேவனகிரி மொழி வடிவம், அதில் இருந்தால் எல்லாம் இந்தி, சான்ஸ்கிரிட் முக்கியமாக தேவனகிரி வந்து சான்ஸ்கிரிட். ஸோ அதனுடைய மொழி வடிவம் தான் அது. அதனால் நாங்கள் இது நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு, நாங்கள் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் ஒன்று பண்ணதுமே என்னன்னா, சொன்ன மாதிரி வந்து எல்லாருமே குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வட இந்திய மீடியாவில் வந்து அது NDTVலாம் வந்து பிரேக்கிங் நியூஸ் போட்டு பாருங்கள். ஆனால் வந்து ஸ்டாலின் வந்து மூவ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் சோஷியல் மீடியாவில் ஸ்டாலின் வந்து மொழிக்கு எதிரான ஒரு போரில் ஸ்மார்ட்டான ஒரு மூவ் பண்ணியிருக்காருன்ட்டு பலதரப்பட்ட மக்கள், அதாவது நான் சொல்கிறது சங்கிகளுடைய வார் ரூம் வேறு, பலதரப்பட்ட நிறைய நியாயம் பேசக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை வந்து ஆதரிச்சிட்டு இருக்காங்க. ரைட், என்ன பண்ணார்னா அதே தான், அந்த சிம்பிளை எடுத்துகிட்டு ரூன் போட்டார். நம்ம எதிர்பார்த்தது தான். உடனே சங்கிகள் என்ன பண்ணணும், உடனே குதிப்பானுங்க. எப்படியா இருந்தாலும் வந்து தேசிய ஒருமைப்பாட்டு குந்தகம் விளைக்கிறாங்க, தனித்து செயல்படுறாங்கன்னு ஒரு கதை எடுத்து வராங்கன்னு தெரியும். நாம் ஒரு விஷயத்தை செய்யும்போது எந்த ஒரு பின்புலமோ பறக்கா வெட்டி மாதிரிலாம் நம்ம பண்ண போகிறதில்ல. அண்ணா நாடாளுமன்றத்தில் 1962 63 அவர் பேசும்பொழுது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் வைக்கணும் அப்படின்றார். அப்போ அங்கே இருக்கிற சங்கிகள் எல்லாம் சேர்ந்து சொல்கிறானுங்க, எதுக்கு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும், மெட்ராஸ் ஸ்டேட் நல்லா தானே இருக்குது, அதில் என்ன உங்களுக்கு வந்து புதுசாக வந்துட போகுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே அவர் சொன்னார், அது மட்டும் சொல்ல, இந்தி தான் வந்து பெரும்பான்மையான மக்கள் பேசுகிறாங்க,
ஓகே. ஸோ மெட்ராஸ் ஸ்டேட்னே இருந்துட்டு போட்டு அதுக்கு எதுக்கு தமிழ்நாடுன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, காக்கா கூட தான் வந்து இந்தியாவில் நிறையா இருக்குது, அதுக்காக தேசிய பறவை காக்காவை வச்சிங்க, மயில் தானே வச்சிங்க. அதாவது எந்த ஒரு பேச்சையும் எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்கும் போது அதுக்கு வந்து ஆப்போனண்ட்டாக வந்து அடிக்கிற மாதிரியான கருத்தை வைக்கிறது அண்ணாவை அடிச்சிக்க முடியாது. அது கலைஞர்கிட்டே இருந்தது, இப்போ ஸ்டாலின்கிட்டே வந்துருக்குது அது. ரைட். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி சொல்லிட்டாங்களா, அடுத்தது அவர் இன்னொரு சொல்கிறாரு, இன்னொரு வெடிகுண்டு தூக்கி போகிறார். இதுக்கே பேசுறதுக்கு வக்கு கிடையாது. அடுத்து ஒரு வெடிகுண்டு தூக்கி போகிறார் அண்ணா. என்ன சொல்கிறாரு, நீங்கள் கூட தான் பிரைம் மினிஸ்டர்ன்றதை பிரதான் மந்திரின்னு மாற்றிட்டீங்க, அதில் என்ன சொகத்தை கண்டீங்க, அதே தான் எங்களுக்கும் அப்படின்ற மாதிரி கவுண்டர் டயலாக் அடிக்கிறதுல அவர் அடிச்சிக்கவே முடியாது. அதே தான் முதல்வர் ஸ்டாலின் செஞ்சார். எப்படி செஞ்சார்? இப்போ ரூன்னு போட்டிருக்கீங்க, இந்த ரூ வந்து எதுலேருந்து வந்தது? நாங்கள் ஏன் அதை எடுத்தோம்? சான்ஸ்கிரிட்லேருந்து வந்த வேர்டுன்றதுனால அதை நாங்கள் எடுத்தோம். நாங்கள் வந்து எங்கள் மொழியை வந்து நாங்கள் பாதுகாக்கணும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து பணம் கொடுக்க மாட்டேன்னுலாம் சொல்லிட்டீங்க. ரைட், ஓகே. ஏன் எங்கள் மொழியை விட்டு கொடுக்கணும்? எங்கள் மொழியில் எங்கள் மக்களுக்கு புரிகிற மாதிரி மொழியில் தானே நாங்கள் பண்ணுறோம். ஸோ ரூவை தூக்கி போடுறார். ரூவை போட்டதுமே தங்கிங்க எப்பயுமே கதற மாதிரி தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரான செயல் அப்படின்னும் போது விளக்கம் கொடுக்குறாங்க. இந்திய அரசு அங்கீகரித்த 15 அலுவல் மொழிகள்னு இருக்குது, அதில் தமிழும் ஒன்று. அந்த அறிவித்த 15 அலுவல் மொழிகளில் ஒன்று தமிழ். அந்த தமிழில் எங்கள் தாய்மொழி மக்களுக்கு புரிகிற மாதிரி நான் ரூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இது என்னுடைய மக்களுக்கு பயன்பெறும் வகையில், புரிந்து கொள்ளும் வகையில் இதை நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். இதில் நீங்கள் என்ன செய்ய முடியும்? இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி என்ன விஷயமோ அதை தான் நாங்கள் பண்ணிடுவோம். அவங்க கொடுத்துற தரவுகளை வைத்து தான் நாங்கள் அதை செஞ்சுருக்கோம். நாங்கள் ஒன்றும் தனியாலாம் பண்ணவே இல்லை. இது வந்து அரசியல் சட்டத்திற்கு முரணானதோ எதிரானதோ அல்ல அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து கவுண்டர் பாயிண்ட் வந்து அண்ணா மாதிரி டக்குன்னு கொடுத்ததுனாலையும் இன்னொன்று இருக்குது மக்களே, இந்திய அளவில் மொழியப்பற்றை வந்து பேசுபொருளாக ஆக்கியிருக்கிறாரு. நான் அதை தான் ஏற்கனவே சொன்னேன். இவங்க கிட்ட வந்து நேரடியாக போய் பேசின வேலைக்கு ஆகுது. நம்மளுக்கு இருக்கிற ஒரே விஷயம் சமூக வலைதளங்கள். இதன் மூலமாக நம்ம கேள்விகளை முன்வைக்கும் போது நியாயமானவர்கள் ஆமாம் இல்லைன்னுவான். அதனால தான் இன்றைக்கி வந்து மராட்டி சீஃப் மினிஸ்டர் வந்து மும்பையிலையும் வந்து மராட்டிய மொழி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தெலுங்கானாவில் சொல்கிறாங்க, கன்னடத்தில் சொல்கிறாங்க, கேரளா சொல்லிட்டு இருக்காங்க. ரைட். இப்படி வந்து பேச்சுக்கள் எல்லாத்தையும் போயிட்டுருக்கு. ஆமாம் இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், எங்கள் மொழிலாம் அழிஞ்சு போச்சுன்ட்டு. ஒன்றும் இல்லை, நேற்று வந்து ஒரு பெரிய சம்பவம் நடந்தது பாம்பேயில். ஏர்டெல் ஆஃபீஸ்க்கு ஒரு பையன் போய் மராட்டியில் கேட்டிருக்கான். மராட்டியில் சொல்லாமல் ஹிந்தியில் சொல்லியிருக்காங்க. அவன் சொல்லியிருக்கான் மராட்டியில் சொல்லிட்டுருக்கான். நான் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு அது சொல்லியிருக்கு அந்த பொண்ணு. இது வந்து ஒரு பெரிய வைரலாக போயிருக்கு. ஆக பிஜேபி என்ன சொல்கிறாங்க, அதில் இருக்கிற ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பெண் மராட்டியிலும் பதிலளித்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மும்பையில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன மராட்டி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு கூடுதல் தகவல் சொல்கிறாங்க. எங்கேருந்து இதெல்லாம் வந்தது? அதாவது இந்த எலிப்பூந்தில் வந்து தண்ணி ஊற்றின சவால் எல்லாம் வெளியே ஓடிறாங்க. அந்த மாதிரி கதையை எல்லா மொழிக்காரனும் இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க உணர்த்தணும். அது மட்டும் இல்லை, இந்திய அளவில் ஜிடிபி அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பேசுபொருள் ஆக்கியிருக்கோம். ரைட். நேற்று வந்து கேட்பரிஸ் விளம்பரம் வந்தது. அதாவது பெரும்பான்மையாக வந்து மக்கள்லாம் எந்த கேள்வியுமே கேட்காம இருந்தால் நான் பண்ணேன், இந்நேரம் கேட்பரிஸ் கூட்டு வச்சு மன்னிப்பு கேட்டான்னு சொல்லியிருப்பாங்க சங்கிங்க. ஆனால் அவர்கள் அமைதி காக்கிறார்கள் என்றால் எல்லா இடத்துலையும் இது ஒரு பேசுபொருளாக போயிட்டுருக்கு. ஓகே. இந்த மும்மொழி கொள்கை வந்து பெரிய பேசுபொருளாக போயிட்டுருக்கு. ஸோ எல்லா வட மாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க என் தாய்மொழி அதில் நான் படிச்சுக்கிறேன், கனெக்டிங் மொழியாக நான் வந்து இங்கிலீஷை வச்சுக்கிறேன். ஸோ உலகளாவிய அளவில் பேசலாம், உள்ளூர்காரன் கூட பேசிக்கலாம். ஸோ 2 மொழி போதும். எதுக்கு நான் ஹிந்தி கற்றுக்கணும்? ஹிந்தி கற்றுக்கணும்னா உனக்கு வேறு எந்த லாங்குவேஜ் படிக்க வக்கு கிடையாது, நீ எங்களை ஹிந்தி கற்றுக்க சொல்கிறேன். இதை தான் இன்றைக்கி காலையில் வந்து நீங்கள் பணம் கொடுக்கல, ரைட்டு ஓகேங்க அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் மூவாக அழகாக ரூவில் போட்டுருக்கார். ரூ வந்து தேசிய ஒரு இல்லை, இது அலுவல் மொழியாக நீங்கள் அங்கீகரித்த மொழி தான், அதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். வேறு சொல்லு. கதறிட்டு கிடக்குறானுங்க. வட மாநிலங்களில் இருக்கிற அனைத்து சேனல்களுமே வந்து கதறிட்டு கிடக்குறானுங்க. இப்போ வார் ரூம்லேருந்து அதுக்கு எதிரான செயல்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் வந்து என்ன அடிச்ச அடின்றது சாதாரண அடியோட அப்படிப்பட்ட ஒரு நரமான அடியை தான் வந்து முதல்வர் வந்து கொடுத்துருக்கிறாரு. எனிவே இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை பின்னூட்டங்களில் தெரியப்படுத்துங்க. ஸோ மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.